ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் நிறையவே பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஒரே ஒரு லெமன் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொசுக்களை சூப்பராக விரட்டிடலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. அந்த லெமனில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா லவங்க பூவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ்லேயும் இதே மாதிரி லவங்க பூவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் தான் அந்த லவங்க பூவை இன்சர்ட் பண்ணணும், சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு கேண்டில் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த கேண்டிலை ஒரு லெமனுடைய சென்டரில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல் குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த குச்சை இந்த மாதிரி அந்த லெமனுடைய ஓரங்களை எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த குச்சி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈர்க்குச்சி கூட உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா லெமன் வந்து பார்த்திங்கன்னா உருண்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டேப் ரோல் இருக்கு இல்லைங்களா, எம்டி ரோல், அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இன்னொரு லெமனை அந்த குச்சிகளுடைய மறுமுனையில் இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேண்டில் வந்து உள்பக்கமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கேண்டிலில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா அந்த கேண்டில் எரிஞ்சு லெமனில் இருக்கக்கூடிய அந்த லவங்கப்பூவும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லவங்கப்பூ, லெமன் இது எல்லாமே எரிஞ்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஸ்மெல்லுக்கு கொசு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரவே வராது. நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கேண்டில் ஏற்றி வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கொசுக்களை விரட்டி அடிச்சிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன், லவங்கப்பூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொசுக்களை ஈஸியாக விரட்ட முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஷாக்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஏதாச்சும் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கஜன்னு இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீட்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு செட் ஷாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சேவ் ஆகுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஷாக்ஸு. இப்போ நான் ஃபோல்ட் பண்ண பிறகு நிறையவே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மிச்சமாகுங்க. பாருங்கள், நான் வந்து 2 செட் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிராஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா போதுங்க. ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம இதில் இன்னும் கூட 2 செட் இல்லைங்க 3 செட் கூட ஷாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்பொழுது பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு செட்டும் ஷாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகாமல் அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவை ஈஸியாக வந்து எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல், அதாவது தேங்காய் பஞ்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக ரிமூவ் பண்ணிடணுங்க. அப்போ தான் நம்ம உடைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த மாதிரி கேப் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம உடைச்சோம் அப்படின்னா ஈஸியாக உடையும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது மாதிரி உடையலைன்றது. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே உடைக்கிற மாதிரி உடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் நார்மலாக எப்படி தேங்காய் உடைப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காவில் 3 சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைன் மாதிரி இருக்குங்க. அந்த லைனில் வச்சு கரெக்டாக தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக வந்து தேங்காய் உடஞ்சிருங்க. இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வாங்கினது தான். இது கொஞ்சம் முறுக்கலாக இருக்கக்கூடிய தேங்காய் தான். பட் ஆனால் பாருங்கள், மேக்ஸிமம் நான் வந்து சூப்பராக உடைச்சிட்டேங்க. இந்த மாதிரி லைட்டாக நம்ம தட்டினாவே போதும். அந்த 3 கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த லைனில் வச்சு தட்டணும். அப்போ தான் வந்து டக்குன்னு உடையுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம ஜென்ஸ்லாம் கூப்பிட்டு தேங்காய் உடைக்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே வந்து உடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதுவே நீங்கள் நல்ல தேங்காவாக பார்த்து எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வருங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாகவே வந்து ஹேண்ட் பேக்கில் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அவசரத்துக்கு நம்ம தண்ணி பாட்டிலையும் ஹேண்ட் பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அந்த தண்ணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம எப்படி தான் நேராக வச்சாலும் சாஞ்சிரும், பேகெல்லாம் தண்ணி கொட்டிடுங்க. மற்ற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நனைஞ்சிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி பாட்டிலை விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஏர் பேண்டை இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஏர் பேண்டை யூஸ் பண்ணி தண்ணி பாட்டிலை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த தண்ணி பாட்டில் எந்த மாதிரி நீங்கள் பேகை ஷேக் பண்ணாலும் கீழே விழவே விழாது, சாயவும் சாயாது. நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோமோ அப்படி தாங்க இருக்கும். ஸோ இதனால் நம்ம எந்த திங்ஸ் வந்து பேக்கில் வச்சுருந்தாலும் சேஃபாக வந்து இருக்கும், நனையாமல் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேப்பை நான் எப்படி கட் பண்ணணும்னா அந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் கவி, கார்த்திக், பிரகாஷ், தர்ஷன், சத்யா கண்ணன், பிரதர்ஷனா, அவந்திகா, ஹாரிஷ் கண்ணா, ரஞ்சினி, அன்னபூரணி, அறிவழகன், தேவி, கனகவல்லி சோலை ஆனந்தன், பூபாலன், நர்மதா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சென்டரில் வந்து ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டு ஹேங் பண்ணுறதுக்கு கயிறு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன், ரெட் கலர் பெயிண்ட்டை. அந்த பெயிண்ட்டை வந்து இந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே அழகாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பெயிண்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் ரேப்பர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா கூட ஒட்டிக்கலாம். ஸோ டெக்கரேஷன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த ரெட் கலர் பெயிண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்களும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நம்ம ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆற வச்சும் எடுத்துட்டேன். இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கிச்சன்லேயே இல்லை சிங்க் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கிச்சன் டவலை அழகாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்க் பக்கத்தில் இதை ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கக்கூடிய அந்த டவலை இதுக்குள்ளே நீங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலியான எம்டி தைல பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த தைல பாட்டிலுக்கு மேலே அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல சிங்க்கு பக்கத்துலேயே இல்லை பாத்ரூமில் அந்த ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷெல்ஃபுக்கு கீழேயும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுடுங்க. ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்பொழுதும் சரி இல்லை குளிக்கும்பொழுதும் சரி ரிங்கு அதுக்கப்புறம் ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழட்டி அங்கங்கே வச்சுருவோம். நிறைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம குளிக்கும்பொழுதோ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதோ இந்த பாக்ஸ்க்குள்ளே அழகாக நம்ம ரிங்காக இருக்கட்டும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குளித்து முடித்த பிறகு இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 7ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனியனை வந்து ஈஸியாக டக்குன்னு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த ஆனியனுடைய போர்ஷனை கட் பண்ணிட்டு தான் நம்ம ஆனியன் வந்து உரித்து வெட்டுவோம். அப்படி இல்லாமல் இந்த ஆனியனுடைய ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, பேக்கில் வந்து கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே வந்து கத்தியை விட்டு நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மேல் பகுதி வெளியே வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆனியனை நான் எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எத்தனை கட் போட முடியுமோ அந்த கட் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆனியனை டக்குன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம பேக் சைடு கட் பண்ணாமல் இருக்கிறதால நம்ம ஆனியன் கட் பண்ணும்போது பிரிஞ்சு வராமலும் இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய ஆனியனாக இருந்தால் கூட சட்டுன்னு நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மற்ற போர்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பாட்டம் போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு ஆனியனை சட்டுன்னு கட் பண்ண இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுற சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.